திட்டுக்கு நான் எதிர்க்கவே மாட்டேன். படிச்சு பாஸ் பண்ணதுக்கு தானே பிள்ளைகள், நல்ல திட்டம் தானே. ஏன் படிச்சு எழுதட்டுமா எக்ஸாம்? ஒரு அறியாமையில இருக்கிற பிள்ளைகள் கூட படிச்சு நிறைய பேர் டாக்டர் ஆயிருக்காங்க. ஏழை எளிய பிள்ளைகள் எல்லாம் வந்திருக்காங்க. புரோட்டா அடிக்கவன் விவசாயம் பாக்குறவங்க பிள்ளைகள் எல்லாம் வந்திருக்காங்க. நீட்டு எழுத போய் தானே வந்தாங்க. இல்லாட்டா ஒரு 2 கோடி 3 கோடி மெடிக்கல் கல்லூரியில காலேஜ் வச்சிருக்க போய் கப்பங்கடி படிக்க முடியுமா? அதனால நீட்டு இருக்கணும், இருந்தாதான் அந்த பிள்ளைகள் படிக்கும். ஆரம்பத்திலிருந்து நீட் குறித்த உங்களுடைய நிலைப்பாடு ஒரே நிலைப்பாடு தான், மாற்றமே இல்லை. ஜங்ஷன் ஒரு தேவரிசல இருக்கு, அதுக்கு செருப்பு மாலை நான் போட்டேன்னு சொல்லி பரலை கிளப்பி விட்டார். யாரு? வைகோ தான். அரசியல் சாணக்கியம்ல ஒருத்தர் அழிக்கணும் என்ன வேணா முன்னு வந்தார். திமுக விசுவாசி கடைசியில் அவர் நிலைமை இப்படி பரிதாபம். அது வேற வச்சு பேப்பர் எல்லாம் செருப்பு மாலை யாரோ போய் நைட்ல போட்டிருக்காங்க, ஏதோ பண்ணிருக்காங்க. அவருக்கு போய் நம்ம செருப்பு மாலை போடுறதுக்கு எனக்கு, நான் எல்லா கிராமத்தையும் எல்லா மக்களோட நல்லா இணக்கமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் தான் போட்டங்க மாதிரி பிரபலப்படுத்திட்டு கலவரத்தை உருவாக்க ட்ரை பண்ணாரு. ஆனா நம்ம மக்கள் உஷார், யாரு கலவரம் இருந்தாலும் இவங்க அடிக்க ரெடி ஆயிட்டா, நம்ம தான் முன்னாள் நிக்கிறோமே. அதனால அந்த லெவல்ல இல்ல. இவர் சொன்ன பேப்பர் நியூஸ்லயும் போட்டாங்க, போட்டனால அது பொய்த்து போச்சு. மக்கள் உஷாராயிட்டாங்க. அது மாதிரி தேவர் சமுதாயம் உஷாராயிட்டு பொய்யா தான் அரசியலுக்கு நாடகம் பண்றாங்கன்னு அவங்க முடிவெடுத்தா அது ஒரு கலவரம் எல்லாம் போச்சு. பெரிய கலவரத்தை உருவாக்கி அதுல குளிர்காயன்னு வைகோ வந்துச்சார். அதுல அவருக்கு மைனஸ் தான். கலைஞர் இருக்காரு, வைகோ என்ன உள்ள அழைச்சிட்டு போறாரு. ஒரு சேர் இருக்கு பக்கத்துல, கலைஞர் பக்கத்துல சேரை போட சொல்றாங்க, போட்டிருக்காங்க. இந்த பக்கத்துல ஆற்காடு பொன்முதல் காமெடி மாவட்ட சேர் அவரு நிறைய 4-5 பேர் இருக்காங்க. கலைஞர் வா தம்பி அப்படின்னு சொல்லி உட்கார சொல்றாரு. இதை வந்து இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா அவ்வளவு பேரும் உட்காராது சொல்றான். நான் போய் தலைவரை பார்க்க போயிருக்கேன், உட்கார கூடாதுன்னு சொல்றான். யாரு? அந்த ஆற்காடுல இருந்து அந்த மந்திரிகள்லாம். நான் எப்பவுமே எதை பத்தி கவலைப்படாத ஆளு. வைகோ என்ன பண்ணாருன்னா டக்குன்னு அவர் காலை பிடிச்சிட்டு கீழே உட்காந்துருக்காரு. காலை பிடிச்சி காலு கீழே உட்காந்துருக்காரு. பக்கத்துல சேர் சும்மா இருக்கு. நான் வந்து டக்குன்னு உட்காந்து 1986 வந்து இடைத்தேர்தல் நெல்லை மாவட்டம் நெல்லையில. அதுக்கு வந்து ஆரம் வீரப்பன், பெரியவர் ஆன வீரப்பன் தான் கேண்டிடேட், அதிமுக கேண்டிடேட். அப்போ என்ன பாக்குறதுக்கு முதல்ல என்ன பாக்குறதுக்கு வந்தது கலைஞர் கருணாநிதி தான். அவர் என்ன பார்க்கணும்னு சொன்ன உடனே அண்ணன் வைகோ எம்பி அவர்கள் தான் என்ன வந்து வீட்டுல வந்து பார்த்து கலைஞர். நான் அப்போ வந்து கிராமப்புறத்துல கொடியேற்றிட்டு தேவேந்திர வேலை சமுதாயத்தை கொடியை ஏற்றிட்டு இருக்க டைம் 86 ஏத்திட்டு இருக்கும் போது, அப்போ நைட்டு ஒரு 2 மணி 3 மணிக்கு வந்து ஒரு எஸ்பி எல்லாரும் வந்து பார்க்க வந்தாங்க. என்ன விஷயம்னு கேட்டா, இந்த மாதிரி கலைஞர் பார்க்கணும்னு சொல்லி வைகோ அண்ணன் வந்து சொல்றாரு. நான் சொன்னா கலைஞரை நான் எதுக்கு பார்க்கணும்னு நான் கேட்டேன். இடைத்தேர்தல் வருது, உனக்கு தெரியாதா, நீ திமுக குடும்பம், அப்படி பாரம்பரிய குடும்பம் பேசுறாரு. சரி, நான் வந்து இப்போ வந்து நான் அரசியல் இல்லை, நான் என்னுடைய மக்களோட மக்களா இருந்துகிட்டு இருக்கேன், நான் அதுக்கு வரதுக்கு மறந்துட்டேன். இல்ல நீ வந்து ஒருத்தர் பார்த்தா ஆகணும், வரணும். சரி வாங்க போலான்னு சொன்னேன். அப்போ என்கிட்ட வாடகை கார் தான் இருந்துச்சு. அதனால அவரு கார்ல எனக்கு அழைச்சு பாண்டியன் ஹோட்டல், நல்ல ஞாபகம், பாண்டியன் ஹோட்டல்ல போய் கலைஞர் இருக்காரு, பைக் வந்து என்ன உள்ள அழைச்சிட்டு போறாரு. ஒரு சேர் இருக்கு பக்கத்துல, கலைஞர் பக்கத்துல சேரை போட சொல்றாங்க, போட்டிருக்காங்க. இந்த பக்கத்துல ஆற்காடு பொன்முதல் காமெடி மாவட்ட சேர் அவரு நிறைய 4-5 பேர் இருக்காங்க. கலைஞர் வா தம்பி அப்படின்னு சொல்லி உட்கார சொல்றாரு. இதை வந்து இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா அவ்வளவு பேரும் உட்காராது சொல்றான். நான் போய் தலைவரை பார்க்க போயிருக்கேன், உட்கார கூடாதுன்னு சொல்றான். யாரு? அந்த ஆற்காடுல இருந்து அந்த மந்திரிகள்லாம். நான் எப்பவுமே எதை பத்தி கவலைப்படாத ஆளு. வைகோ என்ன பண்ணாருன்னா டக்குன்னு அவர் காலை பிடிச்சிட்டு கீழே உட்காந்துருக்காரு. காலை பிடிச்சி காலு கீழே உட்காந்துருக்காரு. பக்கத்துல சேர் சும்மா இருக்கு. நான் வந்து டக்குன்னு உட்காந்துருக்கேன். நான் யாரும் சொல்லி கேட்க மாட்டேன், ஏன் எனக்குன்னு வச்சிருக்க சேர உட்கார கூடாதுன்னு இவன் யாரு சொல்லுது மனசுல ஓடுது. நான் உட்காந்து தோல்ல தட்டி கொடுத்துட்டு, நீ வந்து இந்த திருப்பி எங்களுக்கு திமுக ஆதரவு கொடு, திமுக கழகத்துடைய தம்பி நீ அப்படின்னு நிறைய பேசினார். அப்போ நான் ஏதாச்சும் நான் பேச ஆரம்பிச்சேன். ஆமா நீங்க வந்து எங்களை கருவேப்பிலையா பயன்படுத்திங்க, எங்களை மக்களுக்கு இது வரைக்கும் யாரும் எதுவும் செய்யல. நாங்க திமுக குடும்பம், எங்க அப்பா இப்போ வரைக்கும் இப்போ கூட திமுக தான். நாங்க குடும்பமே திமுக இருந்து கூட என்ன பிரயோஜனம், எங்க மக்களுக்கும் செய்ய மாட்டேன், எங்களுக்கும் ஒண்ணும் செஞ்சு இல்ல அப்படி சொல்லி நான் கலைஞர்கிட்ட பேசுறேன். நான் கேஷுவலா பேசுறாள் தானே, நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன்ல. நான் தலைவர் அப்படிலாம் நான் பார்க்க மாட்டேன். நீங்க யாரா இருந்தாலும் நேரடியா பேசுவேன். பேசின உடனே சிரிச்சுட்டு, சரி நீ எனக்கு ஆதரவு கொடுக்கணுன்னாரு. சரி பார்க்குறேன், என் மக்களை போய் சந்திச்சுட்டு அது மக்கள் சொன்னாங்கன்னா பண்ணுறேன்னு சொல்லிட்டு எரிச்சு வந்தேன். சரியான பசி, ஒரு 1:30 மணி மத்தியானம். ஒரு வைக்கணும் தான் கூப்பிட்டுட்டு வா சாப்பிட போகலான்னாரு. சரி வாங்க போகலான்னு போய் பாரதி ஹோட்டலில் ஒரு ஹோட்டல் கூப்பிட்டு போனார். நல்ல நான்வெஜ் நல்லா சாப்பிட்டுட்டு, அப்போ கிளம்புறேன் அப்படின்னு நல்லபடியாக சொல்லுப்பா, நீ தலைவர் சொல்லிட்டாரலான்னு சொன்னேன். சரி பாப்போன்னு கிளம்பிட்டேன். கிளம்பி கீழே வந்து மறுநாள் வீட்டில் வந்து தங்கியிருக்கதான் செய்த. மறுநாள் அண்ணன் ஜேபிஆர், ஆரம் வீரப்பன், அப்புறம் நம்ம சைதை துரைசாமி, முக்கியமான தலைவர்கள்லாம் என்ன பார்க்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரதுக்கு முன்னால ஒரு இன்சிடென்ட் நடக்கு. காலையில 3-3:30 மணிக்கு எஸ்பி வராரு. பாண்டியன் ஒரு எஸ்பி இருந்தார். இப்ப இருக்காரா இல்லையா, அவர் இருந்தார். அவர் தான் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி. கதவை தட்ட உடனே என்னன்னா நம்ம ஒன்றும் தப்பு பண்ணிடலாம் முதல்ல அப்படிதான் யோசிப்பேன். போலீஸ்காரங்க வந்தாலே 3 மணிக்கு தான் கோழி பிடிக்க மாதிரி பிடிப்பாங்க.
திருடைங்க கோழி பிடிப்பாங்க தெரியுமா, 3 மணிக்கு தான் பிடிப்பாங்க. சரி. அதே மாதிரி இந்த போலீஸ் வர்றது வந்து யார் அரெஸ்ட் பண்ணா 3 மணிக்கு தான் வருவாங்க. சரி. 3 மணி அந்த 2 மணி 3 மணி அயர்ந்து தூங்குறாங்க எடுப்பாங்க. நான் என்ன வீட்டில் இருந்தேன், உடனே எங்கள் அம்மா எல்லாம் இருந்தாங்க, எங்கள் அப்பா இருந்தார். என்ன விஷயமா இருந்திருக்கீங்களா, எல்லாரும் தம்பி பார்க்கணும்னு சொன்னாங்க. சரி, நான் எந்திரிச்சு போய் என்ன அப்படின்னு கேட்டேன். இந்த மாதிரி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒன்று பார்க்கணுங்க.